காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ராயர் கோபுரம். இந்த ராயர் கோபுரம்ங்கிறது வந்து இப்ப கட்டி ஏறக்குறைய ஒரு 550 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதாவது ராயர் மன்னர் காலத்துல இதை கட்டியிருக்காங்க. அதாவது எப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறதுக்காக மிக உயரமான கோபுரமா வைக்கணும்னு சொல்லி அந்த எஸ்டிமேட்டோட வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு 4 தூண் இருக்கு. அந்த 4 தூண்ல ஒரு தூண்ல தேரை இருக்கிறதாக தகவல் சொன்னோம்னா அந்த வேலை தேரை இருக்கிறது கட்டடங்கள் நிலைக்காது அப்படிங்கறதுனால அதை நிறுத்திருக்காங்க. இருக்குது அப்படின்னு சொன்னது ஒரு 10 வயசு பையன் தான். இந்த வழியா நடந்து வந்தானா, நடந்து வந்துட்டு இருக்க போகும்போது இதை பார்த்துட்டு இதை கட்டுறீங்க, இது எப்படி நிக்காது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். தேரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப தேரை இருக்குங்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும், நீ எப்படி சொல்ற, நீ அதை எப்படி நாங்க நம்புறதுன்னு. இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரிஜினல் சந்தனத்தை கரைச்சு நான் சொன்ன ஒரு 3-4 இடத்துல தொழிங்க. எந்த இடத்துல அந்த சந்தனம் காயாம இருக்கோ அந்த இடத்துல உடைச்சிங்கன்னா உள்ள இருக்கும் தேரை அப்படின்னு அவன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு சந்தனத்தை தொளிச்சிருக்காங்க, அது காயலை. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டை உடைச்சிருக்காங்க. அந்த உடைச்ச கேப் இப்போ இருக்கும், அந்த தூண்ல இருக்கு.